தென்னிந்திய மக்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு நதி உருவாக்க விரும்பிய அகஸ்திய முனிவரின் விருப்பத்துடன் இது தொடங்குகிறது. தேவர்கள் அவரது விருப்பத்தை நிறைவேற்றி அவருக்கு தண்ணீர் நிறைந்த ஒரு சிறிய கிண்ணத்தை பரிசாக அளித்தனர். அவர் கிண்ணத்தை எங்கு ஊற்றுகிறாரோ அங்கிருந்தே நதி உருவாகும். கூர்க்கு மலைக்கு அப்பால் மூலத்தை உருவாக அகத்தியர் முடிவு செய்து அங்கு பயணம் செய்தார். பயணத்தில் அவர் சோர்வடைந்து சிறிது ஓய்வெடுக்க இடம் தேடினார். அப்போது தனியாக நின்று கொண்டிருந்த ஒரு சிறுவனை கண்டார். அவர் தண்ணீர் பானையை பிடித்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். அந்த சிறுவன் விநாயகர் தான். தண்ணீர் பானை எதற்காக என்று அவருக்கு தெரியும். அவர் இருக்கும் இடம் நதிக்கு ஏற்றது என்பதை உணர்ந்து பானையை கீழே வைத்தார். அகத்தியர் திரும்பி வந்தபோது பானை தரையில் கிடப்பதையும் அதிலிருந்து தண்ணீர் குடிக்க ஒரு காகம் முயற்சிப்பதையும் கண்டார். அவர் காகத்தை விரட்டினார். அது பறந்து சென்றது. ஆனால் பானையை தரையில் சாய்க்காமல் ஓடியது. இதன் விளைவாக அந்த இடத்திலிருந்தே நதி உருவானது. அது இப்போது காவிரி நதி என்று அழைக்கப்படுகிறது. சில நேரங்களில் நாம் விரும்பும் விதத்தில் விஷயங்கள் எப்போதும் நடக்காமல் போகலாம். இருப்பினும் நடப்பது ஒரு நல்ல காரணத்துக்காகவே நடக்கும்.